ஆயுள் பெருக்கு ஏற்பட்டால் நாங்களே கவலைப்படுவோம். இப்ப நாளைக்கு மரணம் வரப்போகுது, எப்ப வருதோ தெரியாது, எனக்கு இன்னும் நோய் இருக்கு, பிள்ளைனுடைய அடுத்த நேரத்துக்கு முடிக்க வேணும், சரி ஒரு பிள்ளை என்ன முடிந்தா அடுத்த பிள்ளை நேரத்துக்கு முடிக்க வேணும். இப்படித்தானே எங்களுடைய மனம் ஆழ வாய்ந்து கொண்டிருக்கு. ஆனால் பெருமானாருடைய உண்மையான நெறியாளர்களுக்கு இந்த நிலையில ஒன்றும் சிந்திக்க மாட்டாங்க, எல்லாம் அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்வார். இப்ப குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி என்ன கணவனுக்கு செய்ய வேண்டிய, கணவன் மனைவி செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தால் அவரே எங்களுடைய கடமைகளை மிகவும் சுலபமாக செய்து முடிப்பார். நான் அனுபவ ரீதியாக சொல்லுகின்றேன். பலவிதமான செயல்கள், அதுக்காக நான் பெரிய அளவில் எனக்கு ஒரு பென்ஸ் காரத்தான் பிஎம்ஏ காரத்தான் நான் கேட்டது கிடையாது. எனக்கு என்ன விதமான துன்பமும் வரக்கூடாது. எனக்கு அடிப்படையில சாப்பாடு தேவையோ நீதான் தர வேண்டும். நான் பாடல்ல கூட இந்த புண்படா உடம்பு எத்தனை தர நான் அந்த பாட்டை அழுதழுது பாடியிருப்பேன் நினைக்கிறீங்க. உலகங்களை நம்பினேன், உன்னைத்தான் நம்புறேன், நீதான் எனக்கு தரவும். அதனாலதான் இன்னைக்கு ஆகாரத்தை எல்லாம் ஒரு கட்டுப்படுத்தி கொஞ்சம் அருளமுதை உண்டு இந்த உடம்பை ஓரளவுக்கு பெருமானார் பக்குவப்படுத்தி கொண்டு போறேன். அப்ப அந்த விடயத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இது என்னுடைய கடமை. நாங்கள் ஒரு காலத்துல ஏராளமான அன்னதான பணியை, குஷ்டரோக கேம்புகள் எல்லாம் போய் இந்தியாவில சுவிசில வேலை செய்ய நாங்கள் அன்னதான பணிகளை மிகவும் சிறப்பாக எங்கெங்க தேவையோ அங்க போய் செய்திருக்கணும், அவர்களுக்காக வழிபாடு செய்திருக்கணும். அப்ப அந்த ஜீவகாருண்ய பணி இன்றைக்கு அது ஞானமாக எனக்குள்ளே தொழிற்பட்டு கொண்டிருக்கு. இறைவனை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஞானம் வளர்ச்சி அடைந்து இதனுடைய முதிர்விலே அருள் சுழற்றும். அந்த அந்த அருள் வல்லவன் தான் வல்லல் பெருமான் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அப்ப அதை படைத்த பணங்களை எல்லாம் ஆற்றிலே எறிந்தேன், குளத்திலே எறிந்தேன், என் தாயே நீ அறிந்ததில்லையோ, நீ படைத்த பணத்தை நான் எல்லாருக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றேன். அதுதான் இந்த ஞாயிற்கடையினுடைய அடுத்த நிலையாக இருக்கும் என்று நான் நம்புறேன். முதல் நம்பிக்கை வேணுமல்லோ. அன்னைக்கெல்லாம் நான் நினைச்சிருக்கேன்ல, இப்படி முன்னுக்கு இருந்து இந்த சாகா கல்வியை இப்படி அந்த இன்னும் இதை உங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில மிகவும் ஒரு குழந்தை பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஊட்ட முடியும். ஆனால் நீங்கள் விளங்கல் என்று சொன்னால் தானே நான் கீழே இறங்கி போக முடியும். இப்ப நீங்கள் விளங்கினதோ விளங்கலன்னு எனக்கு தெரியாது. விளங்கல் என்று சொன்னால் நல்லா கீழே இறங்கி படுத்திருந்து உங்களுக்கு இதை விளங்கப்படுத்த என்னுடைய கடமை, பெருமானாருக்கு செய்கிற என்னுடைய தொண்டி. இதை செய்துதான் நாங்கள் திடீரென்று எல்லாத்தையும் பெற முடியாது. இப்ப அன்னதான பணியை உள்ளுணர்வோடு செய்தோம், சத்து சாரம் செய்தோம், பரந்த உபாரெல்லாம் செய்தோம். இப்ப ஞானம் ஓரளவுக்கு கிடைத்து கொண்டிருக்கு. அப்ப இதை நான் முறைப்படி பயந்து கொள்ளாம நான் என்னங்களை வைத்து கொண்டிருக்கலாமோ? இதை எல்லாருக்கும் நேற்றெல்லாம் காலமே உண்டு பின்னேறம் உண்டு, எந்த விதமான சளைப்பும் இல்லாமல் நாங்கள் இந்த விசாரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அவரிட்ட கட்டளை, அவர் தந்த ஞானத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்கி அதிலே முதிர்ச்சி வரும் பொழுது அடுத்தது அருள் தானம் செய்யக்கூடிய வல்லவத்தை பெருமான் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் நம்பி வாழுங்க, உங்களுக்கும் எல்லாம் கிடைக்கும்.